பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு எப்படி வந்து பிளவுஸ் மார்க்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான். கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன். ஓகேவா? சேம் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அதை நான் லென்த் வைஸ் வந்து கோடு போட்டிருக்கேன். நீங்க 2 இன்ச்சஸ் கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பிளவுஸை கரெக்டா இந்த மாதிரி ஷேப்ல போடணும். இந்த மாதிரி வந்து மேல் ஷேப்ல நீங்க போட்டுட்டு மெயின் இதுல நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வி மாதிரி தான் வரும். இப்படி வந்து இதுக்காக நீங்க பிளவுஸ் இந்த மாதிரி எல்லாம் வைக்க கூடாது. கரெக்டா நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நெக் கிட்ட தான் இருக்கணும். இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லயும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் வந்து பிளவுஸ் நல்லாவே அழுத்தி விட்டுக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நெக் வந்து வெளியிலயும் வரக்கூடாது, ரொம்ப உள்ளேயும் போகக்கூடாது. இந்த இடத்துல கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழேயும் வந்து மூவ் ஆகக்கூடாது. நம்மளோட ஹேண்டை இப்படி பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா அப்படி வைக்கணும். ஓகேவா? வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க், இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுக்குறோம். தென் வந்து பாத்தீங்கன்னா மேலையும் ஒரு மார்க். நெக்ஸ்ட் வந்து இதை ஸ்ட்ரைட்டா பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் இங்க இருந்து இந்த ஹேண்டு கிட்ட இங்க வந்து நம்ம பாடி ஃபுல்லா வரணும். ஓகேவா? இந்த இடத்துல பாடி ஃபுல்லா வரணுங்கிறதுக்காக சேம் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்த பிடிச்சிட்டு இங்க ஒன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இந்த இடத்துக்கு கீழேயும் போக கூடாது. சேம் இந்த இடத்துல வச்சுட்டு இங்க இருக்கிற ஹைட்டை ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு லென்த் வைஸ் எவ்வளவு வருது அப்படிங்கறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க வந்து பிளவுஸ் வந்து மார்க் பண்ணணும். இப்ப வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்தையும் கனெக்ட் பண்ணிருங்க. சரியா? தென் இந்த இடத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து டேப் வச்சு எவ்வளவு அளவுக்கு வருதுன்னு பாத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல வருது 5.5 வருது. சோ சேம் அதே 5.5 இங்க மார்க் பண்ணிக்கிறேன். சேம் அதே 5.5 இங்க மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு கோடு. தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஆம்ஹோல் ஸ்கேல் இந்த இடத்துல வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வந்து இந்த பாங்கிறது வந்து உங்களுக்கு இந்த ரவுண்டுங்கிறது உங்களுக்கு கிளியரா வந்துடும். இதுக்குள்ள வந்து தான் நீங்க வந்து மார்க் பண்ற மாதிரி இருக்கும். சேம் இந்த சென்டர் மார்க் பண்ணிட்டு இந்த இடம். சோ அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹேண்ட் வந்து வச்சு பார்க்கும்போது நம்ம கரெக்டா வருதான்ட்டு ஒன் டைம் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். சோ இங்க இருந்து நம்ம வச்சுட்டு நம்ம இப்படியே கை அப்படியே நிறுத்திட்டு போனோம் அப்படின்னா இந்த இடத்துல எண்ட் ஆகணும். கரெக்டா நம்ம போட்டிருக்கோமா அப்படிங்கறது அது வச்சு பார்க்கும்போது எனக்கு கரெக்டா இருக்கு. நான் மார்க் பண்ணது இல்லையா, இதுலயே உங்களுக்கு நெக் அந்த இது வந்து கரெக்டா தான் நமக்கு ஃபோல்ட் ஆயிருக்கு. அதனால நம்ம இப்படியே சேம் இதே அளவுலயே நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் நெக் வந்து எப்பயுமே இந்த டைப்ல தான் நீங்க வந்து மார்க் பண்ணணும். இது ஃபுல்லாவே பேக் நெக், பேக் சைடுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் நெக் வந்து இன்னும் லோவா கேக்குறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இல்ல எனக்கு வந்து வித்து வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஹையா வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து நம்மளுக்கு பொறுத்த அளவுக்கு நம்ம இதுல வந்து எந்த சீம் அலவன்ஸும் கொடுக்கல. ஏன்னா நம்ம ஆரி ஒர்க் மார்க் பண்றதுனால பிளவுஸோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும் சேம் அதே மெஷர்மெண்ட் தான் நம்ம கொடுக்க போறோம். அதனால இதை அப்படியே விட்டுறலாம். நம்ம வந்து பிளவுஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேட்டர்ன் வரும். இதுல வந்து நம்ம நெக் வந்து கீழே அடியில நம்ம எந்த பிளவுஸ்ல ஒர்க் பண்ண போறோமோ அந்த பிளவுஸை கீழே போட்டு மேல வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப்ல நீங்க பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஆரி ஒர்க் எப்படி இந்த மாதிரி மெத்தட்லயும் நீங்க பேட்டர்ன் வந்து மார்க் பண்ணிக்கலாம்.